கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு இருக்குது. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொது மொழிபெயர்ப்பு பைபிள் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த வானத்தையும் பூமியும் அப்படின்னா வானம் என்பதற்கு விண்ணுலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பூமி என்பதற்கு மண்ணுலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மண்ணுலகம், இந்த பூமியை ஆண்டவர் எப்படி உருவாக்குனார், எப்படி சிருஷ்டித்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இன்றைக்கு பார்க்கலாம். முதலாவது பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்போது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக தான் பூமி முதல்ல இருந்திருக்கு. அதில் ஆழத்தில் இருள் இருந்திருக்கு. இப்போ ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்ட்டு இந்த ரெண்டாவது வசனத்தில் அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ ஆவியானவர் பூமியை உருவாக்கும் போதே இருந்திருக்கிறார். சரிங்களா? இப்போது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இருள் இருக்கும். அதனுடைய ஆழத்தை எடுத்து பார்த்தோன்னா அது கண்டிப்பாக அங்கே இருள் இருக்கும். ஆவியானவர் அசைவாடும் பொழுது ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார் அப்படின்ட்டு இருக்குது. ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வார்த்தையால் ஒரு காரியமாக அவர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஸோ முதலாவது ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அசைவாடி கொண்டு இருந்த சூழ்நிலையில் முதலாவது தேவன் படைத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது வெளிச்சம்தாங்க. பூமியானது வெறுமையாக இருந்துச்சு, ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, அதோடைய ஆழத்தில் இருள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த இடத்துல முதலாவது உருவாக்கப்படுகிறது என்ன அப்படின்னா வெளிச்சம். வெளிச்சத்தை உருவாக்கி ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்ட்டு 4வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. வெளிச்சம் உண்டாக்குனது நிமித்தமாக அது டே பகல் என்று அழைக்கப்பட்டுச்சு, இருள் இரவுன்ட்டு அழைக்கப்படுது. ஸோ டே அண்ட் நைட் ஆகி முதலாம் நாள் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவர் கிரியேட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிச்சம். 2வது நாள் என்ன உருவாக்கினார், என்ன படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகாய விரிவு. வானம் தான் ஆண்டவர் படைத்த 2வது படைப்பு. இப்போ ஜலம் இருக்குது. அந்த ஜலம் பிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜலத்துக்கு நடுவில் ஆண்டவர் உருவாக்கின ஒரு விஷயந்தான் வானம். இதை உங்களுக்கு புரியும்படியாக நான் வாசிக்கிறேன். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. இது 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. ஸோ 2வது நாள் ஆண்டவர் என்ன படைத்தார் அப்படின்னா வானத்தை படைத்தார். 3வது நாள் என்ன படைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா புல் பூண்டு செடி மரம் இவைகளை கர்த்தர் படைத்தார். புல் பூண்டு செடி மரம் இதெல்லாம் எங்கே நிலத்தில் தானே படைக்க முடியும். ஸோ அப்போ ஜலத்தை ஒரு குவியலாக நிப்பாட்டிட்டு வெட்டாந்தரை உண்டாகுது, ஜலம் ஒரு குவியலாக போகுது, அதை கடல்னு பேர் வைக்கிறாரு. வெட்டாந்தரைக்கு நிலம் என்று பேர் வைக்கிறார். இந்த நிலத்தில் என்னென்ன உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தோன்னா புல் பூண்டு செடி மரம் கொடி எல்லாவற்றையும் தேவன் நிலத்தில் உண்டாக்கினார். ஸோ இப்போ அழகாக வெளிச்சம் வந்துருச்சு, ஆகாய விரிவு வானம் வந்துருச்சு, கடல் வந்துருச்சு, நிலம் வந்துருச்சு, நிலத்தில் புல் பூண்டு செடி மரம் கொடி பசுமை வந்துருச்சு. அடுத்து 4வது நாள் என்ன ஆண்டவர் படைத்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகாய விரிவில் இருக்கக்கூடிய சுடர்கள், அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படிப்பட்ட சுடர்களை எல்லாம் தேவன் உண்டாக்கினார். பகலை ஆள பெரிய சுடரையும் இருளை ஆள சின்ன சுடரையும் உண்டாக்கினார்ன்ட்டு அழகாக வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. 14வது வசனம், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் படைத்தது சுடர்கள் 4வது நாளில். அடுத்து 5வது நாளில் என்ன ஆண்டவர்
கர்த்தர் உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நீந்துகிற ஜீவ ஜந்துக்கள், கடலில் இருக்கக்கூடிய உயிர்வாழ் ஜந்துக்களை எல்லாம் கர்த்தர் உருவாக்கினார். அடுத்து பறவைகள், பறக்கிற பறவைகள், அதையெல்லாம் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது அப்படின்ட்டு வார்த்தை இருக்கும். 21வது வசனத்தில் அதை சொல்லியிருக்காங்க. 5வது நாள் என்ன ஆண்டவர் உருவாக்குனார்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நீர் வாழும் உயிரினங்கள், அது மட்டும் இல்லாமல் பறக்கிற பறவைகள், சிறகுள்ளவைகள் எவைகளோ அதெல்லாம் ஆண்டவர் 5வது நாளில் உருவாக்குனார். அடுத்த 6வது நாளில் என்ன உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தோன்னா, நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊறுகிற பிராணிகள், இதை எல்லாத்தையும் 6வது நாள் உருவாக்குனார். இது எல்லாமே வார்த்தையில் உண்டாக கடவுது என்று சொல்லி வாயினால் ஆண்டவர் சொல்லி வார்த்தையினால் உருவான படைப்புகள் தான் இது எல்லாமே. நாட்டு மிருகங்கள், காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், அடுத்து ஊறுகிற பிராணிகள், இதெல்லாம் 6வது நாள் உண்டாக்குனார்னு பார்த்தோம் இல்லையா? அதோடு சேர்த்து 6வது நாள் இன்னும் ஒரு விசேஷித்த படைப்பை படைத்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுதான் மனுஷர்களாகிய நம்ம. மனிதனை கர்த்தர் படைத்தார். அது எப்படி படைத்தார் அப்படின்னா, அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. மற்றவைகளையெல்லாம் வாயின் வார்த்தைகளால் படைத்த தேவன் மனுஷனை படைக்கும்போது எப்படி படைத்தார்னா, தமது சாயலாக படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியை அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். இது 26வது வசனம். இப்படியாய் சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் படைத்த படைப்புகள்லேயே ரொம்ப விசேஷமான ஒரு படைப்பு என்ன அப்படின்னா, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன். இந்த மனிதன் ரொம்ப விசேஷமான ஒரு படைப்புங்க. இந்த மனிதனை படைத்து என்ன பண்ணார் அப்படின்னா, மற்ற படைப்புகளெல்லாம் படைத்தார் பாருங்க, அதையெல்லாம் ஆழக்கடவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனிதனை படைத்தார். அது மாத்திரமல்ல, அடுத்து 29, 31வது வசனங்கள் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உனக்கு உருவாக்கி வைக்கப்பட்ட அந்த புல் பூண்டு இந்த இவைகளெல்லாம் உனக்கு ஆகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அது மட்டும் இல்லை, இந்த மிருக ஜீவன்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீ ஆழக்கடவாயின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எல்லாவற்றையும் பார்க்கிறார் தேவன். அவர் படைத்த எல்லா படைப்புகளையும் பார்த்து நல்லது 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 என்று கண்டார்ன்ட்டு பார்க்குறோம். யாருக்குங்க நல்லது? அது எல்லாமே மனிதர்களாகிய நமக்கு தான் நல்லது. நமக்கு நல்லதாகவே கர்த்தர் கண்டார். அப்போது இந்த 1வது அதிகாரத்திலிருந்து என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, ஒரு வெறுமை, ஒரு இருள் அப்படி இருக்குது. ஒரு ஒழுங்கே இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறவங்களா இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு வேணும், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமை, நான் என்கிட்ட பணம் இருக்குது, அது இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் ஒரு வெறுமை என் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்னா, அங்கே கண்டிப்பாக ஒரு பகுதியில் ஒரு இருள் கட்டாயம் இருக்கும். உங்களுடைய ஆழத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருள் இருக்கும். அந்த இருள் இருக்கிறது நிமித்தமாக அந்த வெறுமை, அந்த ஒழுங்கின்மை இருக்கும். அது காரணமாக இருக்கும். இப்போது ஆண்டவரை அசைவாட சொல்லணும். ஆண்டவரை, ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் அசைவாடுங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுத்து ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, ஆவியானவரை நம்ம வரவேற்கும் பொழுது ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குவார். அதன் பின்பு ஒவ்வொன்றாக நல்லது நல்லது என்று கண்ட தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு வருடங்கள்லையும் என்ன நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்குமோ, நன்மையாக இருக்குமோ, அந்த காரியங்களை நமக்காக கர்த்தர் செய்து நிறைவேற்றி நம்மளை வழிநடத்தி நல்லதாகவே நம்மளை மாற்றுவார். நம் வாழ்க்கை பிறருக்கு நன்மை அளிக்கும். நம்மளுடைய சொந்த வாழ்க்கை நம்மளுடைய பாஸ்ட்டை எடுத்து பார்த்தோன்னா, இவ்வளவு நன்மையாக கர்த்தர் என்னை நடத்தினாரா, இவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் என்னை வழி நடத்தினாரா, இப்படியாய் கர்த்தர் எனக்கு சந்தித்து தந்தாரா எல்லா காரியங்களையும் சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப நல்லதாகவே இருக்கும். அநேகருக்கு அது நன்மையாகவும் பிரயோஜனமாகவும் மாறும். ஆகவே ஆவியானவரை வரவேற்கணும் அப்படின்ட்டு இந்த அதிகாரத்திலிருந்து நமக்கு புரிகிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.